திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறளின் விளக்கம். ஆசிரியர் திருவள்ளுவர். பாவகை குறள் வெண்பா. 7 சீர் கொண்ட ஈரடி வெண்பா. ஆலும் வேலும் பல்லு குருதி. நாலும் இரண்டும் சொல்லும் குருதி. பழகுதமிழ் சொல்லரிமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நால் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இஃது உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது. பெயர் காரணம். திரு கூட்டல் குறள் திருக்குறள். திரு என்பது செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல். குறள் என்பது குறுகிய அடிகளை கொண்டது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். குறள் என்பது குறட்பாவை குறிக்காமல் நூலை குறிப்பதால் அடையெடுத்த கருவியாகு பெயர். குறள் வெண்பா எனும் பாவகையால் ஆனது. 2 அடி வெண்பா. திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இந்நூல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் ஆகும். பணுவல் என்றால் நூல் என்று பொருள். திருக்குறளின் வேறு பெயர்கள். திருவள்ளுவம், குறள், தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்திரவேதம், திருவள்ளுவப் பயன், தமிழ்மாதின் இனிய உயர்நிலை, அற இலக்கியம், முதுமொழி, பொருளுரை, குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தாவிளக்கு, அறிவியல் இலக்கியம், வள்ளுவ மாலை, தமிழ் மனு நூல், திருவள்ளுவர் வாய்மொழி, தெய்வ மாமறை ஆகிய சிறப்பு பெயர்களை கொண்டது. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். நாயனார், வான்புகழ் வள்ளுவர், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொதுநெறி கண்ட புலவர் ஆகியன திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர். திருவள்ளுவரின் காலம். பொது ஆண்டுக்கு முன்பு 31 ஆண்டுகள் என மறைமலை அடிகள் கூறுகிறார். இதனை நாம் பின்பற்றுகிறோம். இதை வைத்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. பொது ஆண்டு 2025 தற்போது நடக்கிறது. அதோடு 31 ஆண்டுகளை கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவருடைய ஆண்டு வருது. அதான் 2056. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக தமிழக அரசு கொண்டாடி வருகிறது.